ஓம் சாந்தி. அடுத்த கேள்வியும் அமிர்த வேலையோட தொடர்புடையதா தான் வருது. அதாவது, நான் கடந்த 10 வருஷமா ஞானத்துல இருக்கேன். ஆனா என்னுடைய புருஷார்த்தம் கிட்டத்தட்ட 0 மாதிரி இருக்கு. 0வா ஆக வேண்டியது தான் நம்ம எல்லோரும். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. விநாச காலத்துல மக்களுக்கு உதவணும். அப்படின்னா நான் இன்னும் அதுக்கு தகுதியானவரா ஆக முடியுமா? யாருக்காவது உதவணும்னா முதல்ல தன்னை தகுதியானவங்கன்னா மாத்திக்கணும். விநாச காலத்துல ஆத்மாக்களுக்கு உதவணுங்கிறது இந்த உணர்வு நல்லது. இந்த நேரத்துல ஆத்மாக்களினுடைய தேவை என்னவா இருக்கும், அவங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். இந்த எண்ணம் திரும்ப திரும்ப புத்தியில வருது, அதை பத்தி நம்ம சிந்தனையும் மனனமும் நடந்துச்சு அப்படின்னா தேவையான செயல்களை நம்ம தானாவே செய்ய தொடங்குவோம். புருஷார்த்தத்துக்காக முதல்ல நம்ம எல்லா குணங்களாலும் நம்மளை நாமளே நிரப்பிக்கணும், முழுமையாக்கிக்கணும். இப்பவும் ஆக முடியும், வாய்ப்பு இருக்கு. கடைசி வரை நமக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா இப்பவே தயாரிப்பை தொடங்கினா மட்டும்தான். அடுத்த கேள்வி, யோகத்துல 1 மணி நேரம் உட்காரும் போது கை கால் சிறிதளவு மாத்திக்கலாமா? மாத்தலாம் தானே? இது நம்ம கை காலை அசைச்சுக்கலாம், மாத்தலாம். இது எல்லாமே சரிதான். ஏன்னா இது ஹடயோகம் கிடையாது. இது சகஜ யோகம். ஆனா மெதுவா நமது பயிற்சி முதிர்ச்சி அடைஞ்சிடுச்சுன்னா 1 மணி நேரம் என்ன, 2 மணி நேரம் கூட கை கால் அசையாது. ஆத்ம நிலையில இருக்கிறதும் அசரீர நிலையில இருக்கிறதும் விதை வடிவ நிலையில உருவாக்குறதும் நீண்ட கால பயிற்சியா இருந்தா கை கால்கள் பற்றி நம்ம கவனமே போகாது. இயல்பா இந்த உடல்ல இருந்து நம்ம பற்றற்றவர்களா மாறி இருப்போம். அடுத்த கேள்வி, என்னுடைய கணவர் இறந்து போய் 4 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு 12 வயசுல மகன் இருக்கான். இதுவரைக்கும் யார்கிட்டயும் எந்த ஈர்ப்பும் ஏற்பட்டதில்லை. ஆனா கடந்த 1 வருஷமா ஒரு இளைஞரோட பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரு சரியானவர் கிடையாதுங்கிறது எனக்கு தெரியும். எங்களுக்குள்ள எந்த பொருத்தமும் இருக்க முடியாதுங்கிறது தெரியும். நான் பாபாவுக்கு கடிதம் எழுதி இதையெல்லாம் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுது. முன்னாடி விட சுமார் ஒரு 80% குறைஞ்சிருச்சு. ஆனா இன்னும் 20% ஈர்ப்பு இருக்கு. அது ஏன் நடக்குது? அதாவது, கணவர் உடலை விட்டுட்டு போயிட்டாரு. 4 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு மகனும் இருக்காங்க. ஏன் ஒரு இளைஞன் கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஈர்ப்பு ஏற்படுது? 1 வருஷமா அந்த 20% ஈர்ப்பு இருந்துட்டே இருக்கு. ஏன்னா நம்முடைய சம்ஸ்காரங்கள் உள்ள ஒட்டிட்டு இருக்கு. அது வெளியே வரும். சம்ஸ்காரங்களை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதை நம்ம ஒடுக்கக்கூடாது. குறைந்தபட்சம் இப்போ அது வெளியில வருது. நமக்கு தெரிய வந்துருச்சு இல்லையா? தடைகள் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. இப்போ வெற்றியாளனா நம்ம மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல இருந்து எப்படி நம்ம விடுபடுறது? என்ன செய்யணும்? முதல்ல நம்முடைய இலக்கு என்ன? இலக்கு எவ்வளோ ஆழமா இருக்கு, நமக்குள்ள பதிஞ்சிருக்கோ அவ்வளோ நம்ம பரிபூரணமா ஆகிறதுக்காக விரும்புவோம். பாபா என்ன சொல்லியிருக்காரு, இதை நம்ம சிந்திக்கணும். 2வது, ரொம்ப சக்தி வாய்ந்த ஆத்ம நிலையை உறுதியாக்கணும். நான் அவர்கிட்ட பேசுறேன். எந்த உணர்வோட பேசுறேன்? என்னுடைய உள்ளார்ந்த உணர்வு என்ன? அந்த உணர்வு எவ்வளோ சதவீதம் அதிகமா பற்றா மாறுது? அந்த பற்றை நீக்கிறதுக்காக திரும்ப திரும்ப ஆத்ம நிலை, ஆத்ம உணர்வு, ஆத்ம பார்வை, இது எல்லாத்தையுமே வலுப்படுத்தணும். அது சக்தி வாய்ந்ததா இருந்துச்சுன்னா அதுல இருந்து விடுபடலாம். ஆனா ஒரே முறையில நம்ம முழுமையா விடுபடணும் அப்படிங்கிறது கிடையாது. மெதுவா நம்ம பண்ணணும். முயற்சி செஞ்சா நிச்சயமா அதை அடைய முடியும். அதுல இருந்து நம்மளால விடுபட முடியும். யார்கிட்டயாவது ஏற்படக்கூடிய அந்த ஈர்ப்பின் காரணமா உள்ளார்ந்த அந்த தனிமை தான், உணர்ச்சி ரீதியான அந்த நிறைவை தேடுறதும் காரணமா இருக்கலாம். இது மோசமானது. இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம். இதை பத்தி தர்க்க ரீதியா சிந்திக்கணும். அதாவது இது என்ன, ஏன் இருக்கு, இதுக்கப்புறம் உள்ள அந்த உள் உணர்வு என்ன? இது உடல் ஈர்ப்பா, இல்ல உணர்ச்சி ரீதியான ஈர்ப்பா, இல்ல ஏதோ ஒரு வெறுமையா? அந்த நபரால அந்த வெறுமைய நிரப்ப முடியுமா? 2 பேரும் எவ்வளோ பொருத்தமானவங்க? இது எல்லாத்தையுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது. மெதுவா சிந்திக்கணும். ஏற்கனவே 80% வரை சிந்திச்சிட்டீங்க. எந்த விதத்திலையும் இது பொருத்தமான இணைவு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால ஒரு நிரந்தர முடிவை எடுக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை இருக்கு, அதை பராமரிக்கணும். குடும்பமும் இருக்கு, பிராமண குடும்ப மரியாதையும் இருக்கு. இந்த ஈர்ப்பின் வழியில திரும்பவும் நம்ம போனா என்னென்ன மோசமான விளைவுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறத சிந்திக்கணும்.
திரிகாலதர்ஷியா இருந்து அதனுடைய விளைவுகள பத்தி சிந்திக்கணும். அத வந்து ஒடுக்கக்கூடாது. வலுக்கட்டாயப்படுத்தவும் கூடாது. தர்க்க ரீதியா சிந்திக்கணும். அதுக்கப்புறம் உள்ள இருக்கக்கூடிய அந்த வெறுமைய வந்து நம்ம நிரப்பணும். படைப்பாற்றல் மிக்க அந்த செயல்கள்ல உங்கள நீங்களே ஈடுபடுத்திக்கணும். மனச வந்து வேற திசைக்கு மாத்தணும். அப்போ மெதுவா அதிலிருந்து விலகிடலாம். தொடர்ப வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தா, அவர பார்த்துட்டே இருந்தா, ஏதாவது ஒண்ணு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அதனால இந்த நிலைகள்ல கண்ணுக்கு தெரியாதது மனசுல இருந்தும் மெதுவா மறைஞ்சிடும். அந்த நபர் கண் முன்னாடி இருக்காரு, முன்னாடி இருந்து விலகிட்டாருன்னா, மனசுல இருக்கிறதும் மெதுவா விலகிடும். காலம் தான் மிகப்பெரிய ஒரு குணப்படுத்தக்கூடிய சக்தி. WhatsAppல வந்து ஒரு ஃபோன் நம்பர்ல இருந்து காலோ, இல்ல மெசேஜோ வரலைன்னா, அது ரொம்ப கீழ தள்ளப்பட்டு மறைஞ்சிருது இல்லையா? அது மாதிரி ஒரு எண்ணத்த மனம் தொடர்ந்து நினைக்காம இருந்துச்சுன்னா, அது மெதுவா கீழ இறங்கி அழிஞ்சிடும். ஒரு நாள் முழுமையா மறைஞ்சிடும். அதனால இத மெதுவா தர்க்க ரீதியா கையாளணும். வலுக்கட்டாயமா கிடையாது. வலுக்கட்டாயப்படுத்தினா என்ன ஆகும்? இன்னும் அது வலுவா மாறும். வலுவா வெளிப்படும். தனிமையான நேரங்கள்ல இத பத்தி ஆழமான புரிதல வளர்த்துக்கணும். இது வந்து முன்னும் பின்னும் உள்ள எல்லாத்தையும் சிந்திச்சு, இதனால ஏற்படக்கூடிய தீமைகள புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி, பாபா வந்து சொல்லியிருக்காரு, அமிர்த வேலைக்கு அப்புறம் தூங்குறது, முழு சம்பாத்தியத்தையும் வீணாக்குற மாதிரி. நான் தினமும் நைட்டு தூங்காம இரவு 1 மணிலேருந்து காலையில 4 மணி வரைக்கும் யோகம் செஞ்சு, மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற சங்கல்பத்த வச்சு, அதுக்கப்புறம் தூங்கினா, அதுவும் சம்பாத்தியத்த வீணாக்குறதுக்கு சமமாம். பதில், மாஸ்டர் சர்வசக்திவான் சங்கல்பம் உண்மையா இருந்துச்சுன்னா, முதல்ல தூக்கமே வராது. அதனால அந்த சங்கல்பத்துல இன்னும் சக்தி இல்ல. அமிர்த வேலைக்கு அப்புறம் உண்மையான சக்தி இருந்தா தூங்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. இருந்தும் தூக்கம் வந்தா ஏதாவது படிங்க, எழுதுங்க, நடந்து போங்க. சிறந்த வழி என்னன்னா நடக்கிறது. பலமுறை முரளிய கேட்டுட்டே இருக்கும்போது தூக்கம் வரத் தொடங்கும். உட்கார்ந்துட்டே இருந்தோம்னா, நடந்துட்டு நம்ம நடந்துட்டு கூட செய்யலாம். அந்த நேரத்துல நம்ம கவனிக்கிறது என்னன்னா, இயற்கையினுடைய பக்கத்துல போனா ஒரு புதிய ஆற்றல் கிடைக்குது. திறந்த வெளியில முரளி கேட்டதுக்கு அப்புறம் நீங்க நடக்கிறதுக்காக போங்க. அமிர்த வேளையில திறந்த வெளியில வந்து உட்காருங்க. அதுக்கப்புறம் தூக்கம் வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு காரியம் வந்து நீங்க திறந்த வெளியிலேயே செய்யலாம். கீழ உட்கார்ந்து ஏதாவது எழுதுங்க, படிங்க. அமிர்த வேலைக்காக ஏதாவது சிந்தனை பண்ணுங்க. ஏன்னா தூங்குற பழக்கம் வந்து உருவாகிடும். அதுக்கப்புறம் பல கேள்விகள் வரும். தூங்குனதுக்கு அப்புறம் மோசமான கனவுகள் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அமிர்த வேலைக்கு அப்புறம் நல்ல கனவுகள் தான் வரணும். அதுக்கப்புறம் மோசமானது வருது அப்படின்னா, அத பத்தி நம்ம என்ன பண்ணணும்? அப்போ ஏன் வந்து அதிகாலை 1 மணிக்கே நம்ம எழுந்து செய்யணும்? ஏன்னா ஒரு சிலருடைய தினச்சரியம் வந்து அப்படிதான் இருக்கு. 1 மணிக்கே எழுந்து பண்ணிடுறாங்க. சிலருடைய வாழ்க்கை முறை அப்படியா இருக்கும். ரொம்ப நைட் வந்து லேட்டா ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு குடுக்கணும். அது சரிதான். ஆனா அதிகாலை 1 மணிக்கு எழுந்து செய்யறத பத்தி பாபா 1:30 மணி வர நேரத்த வந்து விட்டுடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முரளியிலயும் சாக்கார முரளியிலயும் இது வந்திருக்கு. தூக்கத்த வந்து வலுக்கட்டாயமா தடுக்க முடியாது. இது வந்து முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இது வந்து ஒரு பழக்கம் ஆகிடுச்சுன்னா ஏதாவது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. தூக்கம் முழுமையா இல்லைன்னா நாள் முழுசும் தவறுகள் நடக்கும். உடல்ல பாரம் இருக்கும். அதனால தூக்கம் ரொம்ப அவசியம். புருஷார்த்தத்துக்கு உணவு எவ்ளோ அவசியமோ, தூக்கமும் அவ்ளோ அவசியம். தூக்கம் மட்டும் தனியா இல்ல. அது வந்து உணவோட தொடர்புடையதா இருக்கு. அதனால பல நிலைகள்ல வேலை செய்யணும் நம்ம. தூக்கத்த மட்டும் சரி செஞ்சா பத்தாது. தினசரி ஒழுங்கு வந்து எப்படி இருக்கு? தூக்கம் வந்து உணர்ச்சி கலக்கங்களுடன் வந்து தொடர்புடைய கூடிய ஒரு விஷயம். பகல்ல பல சூழ்நிலைகள் வந்தா, அதிகமான உணர்ச்சி ஏற்றத்தாழ்வுகள் இருந்துச்சுன்னா, மனம் அழுத்தம் இருந்துச்சுன்னா, அதிகமா தூங்க வேண்டியது இருக்கும். உணவு ரொம்ப வெயிட்டா சாப்பிட்டோம் அப்படின்னா, அதிகமா தூக்கம் வரும். தூக்கம் சரியா இல்லைன்னா, மனசு வந்து கலக்கமா இருக்கும். நல்ல யோகத்துக்காக நல்ல தூக்கம் அவசியம். அதனால நேத்து வந்து எருமப்பால் பத்தி ஒரு கேள்வியில இதே விஷயம் வந்துச்சு. அடுத்த கேள்வி, நான் வந்து கடந்த 5 வருஷமா சென்டர்ல சேவை செஞ்சுட்டு வரேன். டிகிரி முடிச்சதுக்கப்புறம் டிகிரியா, பாபாவினுடைய மார்க்கமா, இதுல வந்து ஒண்ணு சூஸ் பண்ணி, முழு முயற்சியும் அதுல வந்து செலுத்தணும் அப்படின்னு நெனச்சேன். அதனால பாபாவினுடைய மார்க்கத்த நான் தேர்ந்தெடுத்தேன். இது வந்து என்னுடைய சொந்த முடிவு. ஆனா, என்னுடைய நண்பர்கள், என்னுடைய வயதினர வந்து பெரிய சாதனைகள் செய்யறப்ப நான் பார்க்கும்போது, பொறாம வரல. ஆனா, உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான வெறுமை உணர்வு எனக்கு வருது. இந்த உணர்வு வந்து ரொம்ப ஆழமானதா இருக்கு.
இப்படிப்பட்ட நிலையில நான் என்ன பண்ணணும்? முதல்ல அவங்க என்னை விட பெரிய சாதனை செய்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உலகிலேயே வந்து மிகப்பெரிய கடமை எது? உலக நன்மை. அந்த கடமையில தான் நம்ம ஈடுபட்டிருக்கோம். இது வந்து சாதாரண கடமை கிடையாது. இறைவனுடைய பணியில உதவியாளரா இருக்கிறங்கிறது உலகத்திலேயே மிகப்பெரிய கடமை. நம்ம செய்யக்கூடிய எண்ணங்கள், செயல்கள் உலகத்துல வந்து சாதாரண ஆத்மாக்கள் செய்ய முடியாது. ஒரு தொழிலாளி நம்மள விட 10 மடங்கு உழைச்சாலும், நான் ஒரு பவித்ர ஆத்மா. என்னுடைய பவித்ர சங்கல்பங்களால உலகத்தினுடைய ஆத்மாக்கள நான் தூய்மையாக்குறேன். அப்படிங்கிற எண்ணத்த அவரு உருவாக்க முடியாது. என்ன விட அவங்க உயர்ந்தவங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற அந்த ஆத்மாக்களால இந்த எண்ணம் கொண்டுட்டு வர முடியாது. அதனால நான் சென்டருக்கு வந்துட்டேன். படிச்சும் இங்கேயே சேவை செய்றேன். மத்தவங்க பெரிய பதவியில போய் வணக்கம் வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த குற்ற உணர்வு ஒருபோதும் உருவாக்கிக்க கூடாது. இறைவன் நமக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த உயர்ந்த கடமை சாதாரணமானது இல்ல. இது உலக மாற்றத்திற்கான கடமை. இறைவனுடைய கடமைக்கு இணையான கடமை வந்து எதுவுமே இல்ல. எங்கேயோ நாம நமக்குள்ள இருக்கிற ஒரு குற்ற உணர்வ வந்து வளர்த்துக்கிறோம். மத்தவங்கள பார்த்துட்டே நம்ம இருக்கோம். அவங்களினுடைய பதவி, நிலை, வெளிப்புற வெற்றிய பார்க்கிறோம். ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த உள்நிலைய நம்ம வலுப்படுத்துறது கிடையாது. நம்மையே வலிமையாக்கணும் முதல்ல. மற்றவர்களோட வந்து நம்மள கம்பேர் பண்ணக்கூடாது. எங்க கூட இருக்கிற அந்த சக மாணவர்கள், சக ஊழியர்கள் வந்து பெரிய பதவியில இருந்தாங்க. இப்போ ரிட்டயர்ட் ஆயிட்டாங்க. ஒருத்தர் வந்து கர்னலா இருந்தாரு, ஒருத்தர் ஜெனரலா இருந்தாரு, பெரிய பதவியில இருந்தாங்க. ஆனா நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கடமைய அவங்கனால செய்ய முடியுமா? அதனால ஒரு பிரம்மா குமார் அப்படிங்கிற போதை இருக்கணும். ஒரு பிரம்மா குமாரிங்கிற போதை இருக்கணும். பிரம்மா குமாரர்களும், பிரம்மா குமாரிகளும் செய்யக்கூடிய கடமைய உலகத்துல ஆத்மாக்கள் செய்ய முடியாது. பிகே பட்டத்தை விட பெரிய பட்டம் எதுவுமே கிடையாது. இங்க யஜ்யத்துல பாருங்க, நம்முடைய பழைய சகோதரர்கள் நிறைய பேர் வந்து படிச்சவங்க இருக்காங்க. ஒருத்தர் வந்து எம்எஸ்சி வந்து கோல்ட் மெடலிஸ்ட், ஒருத்தர் வந்து பிஎஸ்சி படிச்சவங்க. ஆனா அவங்க என்ன சேவை செய்யறாங்க? பண்டாரால சேவை பண்றாங்க. இன்னைக்கு கூட நம்முடைய நரேந்திர பாய் இருந்தாரு. அவர் வந்து உடலை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் வந்து எம்எல்பி வந்து எம்எல்பி படிச்ச ஒரு வழக்கறிஞர். அவர்கிட்ட வந்து நிறைய பட்டங்கள் இருந்துச்சு. ஆனா அவருடைய சேவை என்ன தெரியுமா? காய்கறி வெட்டுறதுதான். நான் என்ன சேவை செய்யறேன்னு அவர் எப்பவும் நினைச்சு கூட பார்க்கல. இறைவனுடைய யஜ்யத்துல அவர் இறைவனுடைய வலது கையா மாறிட்டார். இதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும்? நம்முடைய இந்த ராம்விலாஸ் பாய் பாதுகாப்பு பணியில இருந்தாரு. அவர்கிட்ட மிகப்பெரிய பதவி இருந்தது. அவர் வந்து அவருடைய பட்டங்களை வந்து எஸ்டிஎம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு கொண்டுட்டு போறப்ப அதிகாரியே வந்து எழுந்திருச்சு நின்னாராம். இவ்ளோ பட்டம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாராம். நீங்க பார்க்கக்கூடிய உங்க நண்பர்களினுடைய வாழ்க்கை வேற. அவங்களுடைய சம்பளம், பெரிய வீடு, பதவி எல்லாத்தையும் நீங்க பார்க்குறீங்க. ஆனா அவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த பதட்டம், பயம், கவலை இத வந்து நம்ம பார்க்கறது இல்ல. அத நீங்க பார்த்தீங்கன்னா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அவங்க கிட்ட பெரிய வீடு இருக்கலாம், பெரிய சம்பளம் இருக்கலாம், உயர்ந்த பதவி இருக்கலாம். ஆனா அது கூட பாதுகாப்பின்மை வந்து அதிகமா இருக்கு. துக்கம் அதிகம், அமைதியின்மை அதிகமா இருக்கு. 2 கோடி இருக்கலாம். ஆனா அந்த 2 கோடியோட கவலை இணைஞ்சிருக்கு. அடுத்த தலைமுறைக்கு என்ன ஆகும்? அதுக்கப்புறம் தலைமுறைக்கு என்ன ஆகும்? இன்னும் அதிகமா சேர்க்கணும் அப்படிங்கிற முயற்சி வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அதாவது துக்கம் இருக்கு. ஒவ்வொரு வெற்றியும் அது கூட ஒரு விலை பட்டியலையும் சேர்த்து கொண்டுட்டு வருது அவங்களுக்கு. அவங்க வந்து வெற்றிய வந்து அடைஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்கான விலையையும் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க. ஒரு எண்ணம் வந்து மனசுல வந்தது. அது வந்து வரணும். சூரஜ் பாய்ஜி, ஆத்தம் பிரகாஷ் பாய்ஜி அவங்கள மாதிரி ஸ்தூல சேவையும் செஞ்சாங்க. இன்னைக்கும் செய்யறாங்க அவங்க. ஆனா அவங்களுடைய புருஷார்த்தம் செஞ்சு ஞானம், யோகால சிந்தனைய வந்து வளர்த்துட்டு முன்னேறிட்டு இருக்காங்க. நரேந்திர பாய்ஜி வந்து ஒரு வழக்கறிஞர். அவரை பார்க்கும்போது எப்பவும் ஒரு எண்ணம் வந்தது. காய்கறி வெட்டுறது யாராலும் செய்ய முடியும். ஆனா அவருடைய திறமைகளை யஜ்ய சேவையில பயன்படுத்தி இருந்தா யஜ்யத்துல வரக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்க உதவி இருக்கும். மத்தவங்களுடைய உதவியை தேட வேண்டி இருந்திருக்காது. அவருடைய திறமைகளை யஜ்ய சேவையில பயன்படுத்தி இருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். ஆன்மீகமும் சிறப்பு திறனும் ஒண்ணுக்கொண்ணு வந்து எதிரிகள் கிடையாது. இப்போ நீங்க புதிய திறன்களை வந்து கத்துக்கலாம். அவங்க அதிகம் வந்து கத்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சா நீங்களும் கத்துக்கோங்க. யார் தடுக்கிறா? திறமைகளை எப்போ வேணும்னாலும் கத்துக்கலாம். அடுத்த கேள்வி, ஒரு ஆத்மா யோக பயிற்சியின் செய்யறப்ப பிரம்மா பாபா இல்ல சிவ பாபாவை நினைப்பதற்கு பதிலா
சிறு வயசுல இருந்து நம்பி இருந்த இறைவனை நினைச்சா அல்லது கற்பனை செஞ்சா அது நீண்ட காலத்தினுடைய சரியான வழியா? இப்போ நம்ம சக்திகளினுடைய பக்கத்துக்கு வருவோம். இங்கிருந்து அமைதி நிலவுது. அதனால அவங்களுடைய கேள்வியை கொஞ்சம் கேட்கலாம். ஒரு ஆத்மா யோக பயிற்சி செய்யறப்போ சிவ் பாபாவுக்கு பதிலா தன்னுடைய இஷ்ட தேவைய நினைச்சா அது சரியா? ஹனுமான்ஜி நினைவுக்கு வந்தா அது அவரை நினைக்கிறது சரியா? இப்படி நடந்துச்சுன்னா முதல்ல அது எவ்வளோ காலமா நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு நேரம் வரும், அவர் நினைக்கும் போது அந்த உருவம் திரும்ப திரும்ப வரும். ஆனா அவருக்கு ஒரு விஷயம் தெளிவா இருக்கு இல்லையா? இது பாபா கிடையாது அப்படின்னு. இது வேற ஒருத்தர் அப்படிங்கிற நினைவு தெளிவா இருக்கு. அந்த நினைவு சில காலம் வரும். அதுக்கப்புறம் தானாவே அது குறைஞ்சிடும். அவர் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கட்டும். அதே நேரத்துல பாபா தானாவே திரும்ப புத்தியில வர ஆரம்பிப்பாரு. அனுமானினுடைய சாட்சாத்காரம் ஏற்பட்டா பரவாயில்ல. இஷ்ட தேவதைகள் வந்தாலும் அதை பத்தி அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை, வரட்டும். பாபா சொல்லியிருக்காரு, நீங்க தான் இந்த மாதிரி இருந்தீங்க. அதனால அவங்களினுடைய சிறப்புகளை பாருங்க, அவங்களுடைய குணங்களை சிந்திங்க. நானே விக்ன விநாசகன், நானே துர்கா, நானே அம்பாள், நானே காளி அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க உணருங்க. பாபா சொல்றாரு, இது எல்லாமே உங்களுடைய நினைவு சின்னம் தான். அடுத்த கேள்வி, நான் ஒரு குடும்பத்தவன், 18 வருஷமா ஞானத்துல இருக்கேன். சில நேரங்கள்ல முரளி கேட்கறதோ படிக்கிறதோ மனசு வர்றதில்லை. ஆனா பாபாவினுடைய நினைவு தொடர்ந்து இருக்கு. இது என்ன மாதிரியான நிலை? இதைவிட எளிதான புருஷார்த்தம் என்ன இருக்க முடியும்? இது இறைவனுடைய அருள் தான். நேரடியா முரளி கேட்கறதுக்கு மனசில்ல, படிக்கிறதுக்கும் மனசில்ல, யோகம் செய்யறதுக்கும் மனசில்ல. ஆனா பாபாவினுடைய நினைவு தொடர்ந்து இருக்கு. இது என்னுடைய மாயையா, சோம்பேறித்தனமா, இல்ல வேற ஏதாவதா? ஏன் இப்படி ஆகுது? இத்தனை வருஷமா ஞானத்துல இருந்தும் சேவைகள்ல முன்னேற முடியறது இல்ல. உலகினுடைய அந்த துக்கப்படக்கூடிய ஆத்மாக்களுக்கு சேவை செய்யணுங்கிற சங்கல்பம் இருக்கு. மனனம் செய்யறது இல்லை இல்லையா? என்ன செய்யணும்? இப்படி குழப்பமான நிலையில என்ன செய்யணும்? முரளி படிக்கிறதுக்கு மனசு இல்ல. இது எல்லாருக்கும் சில நேரங்கள்ல நடக்கும். ஒரு புத்தகத்தை எடுத்துட்டீங்கன்னா தொடர்றதுக்கு மனசே இருக்காது. அப்போ என்ன செய்யணும்? வேற வழிகளை உருவாக்கணும். கவிதை எழுதணும், பாட்டு கேட்கணும். பாபா சொல்லியிருக்காரு, சில நேரங்கள்ல உற்சாகம் குறைஞ்சிடும். அப்போ பாட்டு கேளுங்க, சேவை பண்ணுங்க, நல்ல கருமங்கள் செய்யுங்க. சிலர் மருத்துவமனைக்கு அமிர்த வேலையில போய் பழங்களை கொடுத்துட்டு வராங்க. மருத்துவமனை ஊழியர்களுக்கு கூட தெரியாது. இப்படி ஒரு நல்ல சேவைகள் நம்ம செய்யலாம். முரளி படிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் மனசு இல்லைன்னா அது எப்படி வளர்த்துக்கணும்? மனசை கொஞ்சம் தந்திரமா நம்ம நடத்தணும். ஒரே ஒரு பத்திய மட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. மனசுகிட்ட ஒரே ஒரு பேஜ் மட்டும் நம்ம படிக்கலாம் முரளியில. அதை படிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் படிங்க. அப்புறம் ஸ்டாப் பண்ணுங்க. கொஞ்சம் கேப் விடுங்க. திரும்ப அந்த மாதிரி படிங்க. இது அந்த மனசை முரளி படிக்க வைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி நம்ம செய்யலாம். முரளியால என்ன பயன் கிடைக்குது அப்படிங்கிற புத்தியில நம்ம கொண்டுட்டு வரணும். ஏதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு மனம் இல்லைன்னா அதை செஞ்சா கிடைக்கக்கூடிய பலன், செய்யலைன்னா ஏற்படக்கூடிய இழப்பு, அதை நம்ம பார்க்கணும். நம்ம பிராமணராகி இறைவனுடையவர்களாகி முரளியை கேட்கவோ படிக்கவோ இல்லைன்னா வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அடிப்படை விதியை நம்ம விட்டுடுறோம். இறைவனுடைய மகா வாக்கியங்களை கேட்கிற வாய்ப்பையும் இழந்துடுறோம். அது எவ்வளோ பெரிய இழப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். முரளி முழுசையும் படிக்க முடியலைனாலும் ஒரு பேஜ் மட்டும் படிங்க, கேளுங்க, அதை எழுதுங்க, அதை பத்தி யோசனை பண்ணுங்க. முதல்ல நம்மளுடைய நோயை நம்ம அறிஞ்சுக்கணும், அது அவசியம். இது ஒரு நல்ல நிலை அல்ல. இது ஒரு மாயை. அதாவது முற்றிலும் மாயையினுடைய தாக்குதல். இது ஒரு வீழ்ச்சியினுடைய அறிகுறி. முதல்ல இதை நம்ம ஏத்துக்கணும். அது புரியலைன்னா எதுவுமே செய்ய முடியாது. இரண்டாவது, முரளி படிக்க விருப்பம் இல்லைன்னா முரளி விவாத குழுக்கள்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நல்ல கிளாஸஸ் கேளுங்க, குறிப்புகள் எடுத்துக்கோங்க. அந்த குறிப்புகளை திரும்ப திரும்ப படிங்க. ஆன்லைன்ல பல முரளி விவாத குழுக்கள் இருக்கு. படிக்க விருப்பம் இல்லைன்னா அதை கேட்கலாம். கேட்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா தனிமையில உட்காருங்க. இத்தனை வருஷமா கேட்டுட்டே இருக்கீங்க இல்லையா? அது எங்க போயிடுச்சு? ஆத்மால அந்த பதிவுகள் எல்லாமே இருக்கு. பழைய பதிவுகள் எல்லாமே இருக்கு. அதை திரும்ப நம்ம நினைவு கூற முயற்சி பண்ணணும். அதுவும் முடியலைன்னா சேவையில மனசை ஈடுபடுத்துங்க. 4 சப்ஜெக்ட் இருக்கு. 1 நடக்கலைன்னா மீதி இருக்கிற 3ல நீங்க ஆர்வத்தை வளர்த்துக்கோங்க. உட்கார்ந்துட்டு நடந்துட்டு நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம். அந்த நேரத்துல நம்ம கவனிக்கிறது என்னன்னா, இயற்கையினுடைய பக்கத்துல போனா ஒரு புதிய ஆற்றல் கிடைக்குது. திறந்த வெளியில முரளி கேட்டதுக்கு அப்புறம் நீங்க நடந்துட்டே கேட்கலாம். அமிர்த வேளையில திறந்த வெளியில உட்காரலாம்.
அந்த மாதிரி முரளி நம்ம கேட்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து உள்ள போக ஆரம்பிக்கும். அப்போ முரளி படிக்கிறதுக்கான அந்த ஆர்வம் வந்து ஈஸியா நமக்கு வந்துடும். அப்போ ஏதாவது நம்ம பண்ணணும். அடுத்து இது இது கூட இன்னொரு கேள்வி இருக்கு இல்லையா, அதாவது ஜீரோ புருஷார்த்தம். ஸோ இத்தனை வருஷமா ஞானத்துல இருக்கிறதுக்கு அப்புறமும் சேவையில முன்னேறல. என்னுடைய சங்கல்பம் வந்து உலகத்தினுடைய துயரமடைந்த ஆத்மாக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறது தான். உலகத்துல வந்து துயரமடைந்த ஆத்மாக்களுக்கு சேவை செய்யறதுக்காக அந்த கிரிட்டேரியா வந்து பெர்ஃபெக்ஷனா இல்லை. நீங்க இப்போ கேட்ட இந்த கேள்வி கூடவே சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஆத்மாவினுடைய போராட்டம் மக்களுக்கு வந்து உண்மையா அதிகமா ஈர்க்குது, பெர்ஃபெக்ஷன் வந்து ஈர்க்காது. அதனால சேவைக்கான கிரிட்டேரியா என்னது, பெர்ஃபெக்ஷன் கிடையாது, உண்மைதான். துயரமடைஞ்ச ஆத்மா இதை கேட்டா யாரோ ஒருத்தர் நம்மளை பத்தி யோசிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு சிறிய ஆறுதல் வந்து அவங்களுக்கும் கிடைக்கும். அப்போ வந்து சிந்திச்சுட்டே இருக்காரே, நம்ம உதவி செய்ய நினைக்கிறதும் சேவை தானே. யோகத்துல வந்து நமக்கு நம்முடைய முன் பிறவிகளினுடைய சாட்சாத்காரம் கிடைக்குமா? கிடைக்கலைன்னா அது வந்து நல்லதுதான். மற்றபடி பாபா வந்து 84 பிறவிகளினுடைய சாட்சாத்காரத்தையே செஞ்சு வச்சிருக்காரு. ஏன்னா நம்முடைய சாட்சாத்காரம் செய்ய போனோம்னா கடந்த காலத்துல ஏதாவது தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும், செய்த புருஷார்த்தம் எல்லாம் மறந்துடும். அதனால இதுக்கு யோகத்துல நமக்கு முன்னாடி பிறவிகளினுடைய சாட்சாத்காரம் செய்யலாமா வேண்டாமா? யோகத்துல நமக்கு முன்னாடி பிறவியினுடைய சாட்சாத்காரம் கிடைக்குமா, கிடைக்கணுமா, இல்ல கிடைக்க வேண்டாமா? 2 விதமாவும் வந்து பதில் வேணும். முன்னாடி பிறவியினுடைய சாட்சாத்காரம் செஞ்சு என்ன பண்ண போறோம்? அது வந்து கடந்த காலம் தானே. பாபா எப்பவும் எதிர்காலத்தை பத்தி தான் சொல்றாரு. எதிர்காலத்தை பத்தி யோசிங்க. உங்களுடைய அடுத்த வந்து சத்யுகம், உங்களுடைய ரூபம் சொரூபம் பற்றி நீங்க யோசிக்கணும். முன்பிறவி பத்தினா அவங்க வந்து பிறவிகளை பத்தி தானே கேட்கறாங்க. கடந்த பிறவில என்னவா இருந்தேன் அப்படிங்கிற கேள்வி. எந்த பிறவினுடைய சாட்சாத்காரமும் யோகத்துல கிடைக்குமா? விரும்பினா செய்ய முடியுமா முடியாதா? ஒருவேளை அதுலயே அதிக கவனம் நீங்க செலுத்தினீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஹிப்னோசிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுல வந்து பின்னோக்கி நம்மளை கூட்டிட்டு போவாங்க. ஆனா அதனால என்ன பயன் இருக்கு? யாருக்காவது மனவியல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா ஹிப்னோசிஸ் அது வந்து சரியா இருக்கலாம். ஆனா அதுக்காக யோகம் செய்யறது எனக்கு தோன்றது டைம் வேஸ்ட். யோகத்துல இந்த முன்னாடி பிறவிகளினுடைய சாட்சாத்காரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. சக்கரத்தினுடைய இந்த அபியாசம் செஞ்சா நீண்ட கால அபியாசத்திற்கு அப்புறம் கடைசியில முழு 84 பிறவிகளினுடைய சாட்சாத்காரத்தையும் நம்ம செய்யலாம். இது முரளியில பாபா சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சாட்சாத்காரம் முரளியில இருக்கு. 12 பிறவிகள் இப்படி இருந்தது, 8 பிறவிகள் அப்படி இருந்தது, முழு 21 பிறவிகள். வெளிநாடுகள்ல பல சைக்காலஜிஸ்ட் அந்த சொசைட்டில இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரியான பரிசோதனைகள் வந்து தொடர்ந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்மீகத்தோட எந்த தொடர்பும் கிடையாது. இதையெல்லாம் செஞ்சு மைண்ட் ரீடிங், டெலிபதி, ப்ரீவியஸ் பர்த்ஸ் போன் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கான முறைகள் இருக்கு, சரியான முறைகள் இருக்கு. ஒருவேளை சில ஆண்டுகள்ல உலகம் முழுவதும் உள்ள டாக்டர்கள் வந்து இந்த மாதிரி வந்து செய்ய தொடங்கிடலாம். ஆனா இதுக்கு ஆன்மீகத்தோட எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. இதனால வந்து பரமாத்மாவோட ஒரு இணைப்பு ஏற்படாது அவங்களுக்கு. அப்படின்னா யோகத்தினுடைய இலக்கு என்ன? பரமாத்மாவினுடைய சங்கமம். அப்ப இந்த மாதிரி நம்ம சாட்சாத்காரம் கேட்டா அந்த சங்கமம் ஏற்படாது, சாட்சாத்காரம் மட்டும்தான் ஏற்படும். இந்த பிறவியில இது, அந்த பிறவியில அது. இந்த பிறவிலேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. முன் பிறவிகளினுடைய அந்த சாட்சாத்காரம் கிடைச்சிடுச்சுன்னா அந்த பிறவியினுடைய பிரச்சனைகள் இந்த பிறவியினுடைய பிரச்சனைகளோட சேர்ந்துடும். இப்ப இருக்கக்கூடிய கணவர் தெரிஞ்சிட்டாரு அப்படின்னா வேலை முடிஞ்சது இல்லையா? இப்போ என்ன செய்வீங்க? இப்போ இப்ப இருக்கக்கூடிய குழந்தை கடந்த பிறவியில கணவரா இருந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை எப்படி வளர்ப்பீங்க? எல்லா சிக்கல்களும் வந்துடும். அதனால தெரியாம இருக்கிறது நல்லதுதான். இயற்கை வந்து முட்டாள் கிடையாது இல்லையா? அடுத்த கேள்வி. இப்போ நான் ஒரு ஆத்மா 15 வருஷமா சேவைக்காக பாண்டவ பவனுக்கு வந்திருக்கேன். எந்த புருஷார்த்தம் செஞ்சா என்ன நான் சுமையற்றவனா அனுபவிக்க முடியும்? விரும்பினாலும் எந்த புருஷார்த்தமும் செய்ய முடியறதில்ல. எனக்குள்ள என் கூட நானே போராடி போராடி ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். இப்போ நான் என்ன செய்யணும்? உண்மையில நீங்க எந்த இடத்துக்கு சேவைக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கறத மறந்துடுறீங்க. 2வது விஷயம், இங்க நம்ம என்ன பெறணும் அப்படிங்கிறது இலக்கு கிடையாது. 3வது விஷயம், இந்த இடத்தினுடைய மகத்துவத்தை வாழ்க்கையில தாரணை பண்ணல. இங்க வாழ்ந்த தாதி தீதி வாழ்க்கை வரலாற்றை படிச்சா இந்த மயக்கத்துல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். இப்போ நம்முடைய குழுவுல நடைபெறக்கூடிய இந்த சர்ச்சையில வந்து உட்கார்ந்திருந்தாலும் மாற்றம் ஏற்படும். ஏன்னா சுமையா தோன்றுவதற்கான காரணம் என்ன?
ஈஸ்வரிய சேவையில ஆனந்தம் அடையக்கூடிய மகிழ்ச்சி வர்றதில்ல. இந்த சேவையில மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல. அதனால இலக்கா இத வந்து நீங்க வச்சுக்கோங்க. இங்க வந்து நம்மளுடைய கணக்க வந்து நம்ம டேலி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து உயர்ந்ததா நம்ம மாத்தணும். அப்போ நம்முடைய அந்த பவர்ஃபுல் ஸ்டேஜ் வந்து இங்க தான் உருவாக்கிக்க முடியும். இந்த இடத்துல தான் நம்ம ஆக முடியும். இந்த இலக்க நீங்க வச்சீங்கன்னா, நிச்சயமா அதுலருந்து வெளிய வந்துருவீங்க. அடுத்த கேள்வி. நான் வந்து ஒரு குமாரி. 16 வருஷமா ஞானத்துல இருக்கேன். ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா இப்போ லௌகீக சகோதரர் வந்து அசுத்தமான உணவ வந்து வேணும்னு கேட்கறாரு. நான் சமைக்கலைன்னா அவர் வந்து சாப்பிட மாட்டாரு. அதனால வந்து அண்ணி ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்போ வந்து கேள்வி என்னன்னா, 16 வருஷமா ஞானத்துல இருந்தும் குமாரியா வீட்லயே ஏன் இருக்கீங்க? அவர் வந்து என்ன செய்யணும்? சென்டர் இருக்கு இல்லையா? எத்தனையோ சேவைகள் காத்திருக்கு. குமாரிகளினுடைய பற்றாக்குறை அதிகமா இருக்கு. அதனால சென்டருக்கு நீங்க போயிடுங்க. யாருக்காகவும் உங்க வாழ்க்கைய கட்டி போட்டு நீங்க வச்சிருக்க கூடாது. ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கை வந்து அவங்க அவங்களுடையது. இன்னைக்கு அவங்களுக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா, நாளைக்கு அவங்களுடைய ஆசைகள் வந்து திரும்ப அதிகரிக்கும். அதனால அந்த ஆசைகள்ல இருந்து வெளிய வந்து, உங்க வாழ்க்கைய பாபா சொல்றாரு, குமாரிகள் வந்து 21 குலங்களையும் வந்து உயர்த்தணும். அதனால இப்போ வாய்ப்பு இருக்கு. சென்டருக்கு போயிடுங்க. தீதிய பாருங்க. சகோதரிகள் வந்து நிறைய பேசுவாங்க இல்லையா? சரி, நான் வந்து லௌகீக படிப்புல வந்து லேப் டெக்னீஷியன் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். குளோபல்ல எனக்கு வேலை கிடைக்குமா? அதுக்காக குளோபல் கிட்ட நீங்க வந்து கான்டாக்ட் வச்சுக்கணும். மனிஷா தீதிக்கு வந்து நீங்க சொல்லுங்க. அவங்களோட கான்டாக்ட் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி. நான் வந்து ஒரு குமார். எந்த விஷயத்தையும் கோபத்தோட விளக்குறது, ஸ்ட்ரிக்ட்டா விளக்குறது. இது 2த்துக்கும் வந்து என்ன வித்தியாசம்? கோபத்துக்கும் ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம்? கோபம்ங்கிறது விகாரம். ஸ்ட்ரிக்ட்னஸ் வந்து ஒரு நல்ல உணர்வு. ஆனா எந்த வேலையையும் விகாரத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற நினைவுல வச்சுக்கணும். அடுத்த கேள்வி. பழ உணவ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண விரும்புறேன். ஆனா வீட்ல எல்லாரும் வந்து எதிர்க்கிறாங்க. அப்படின்னா தொடங்குறதுக்கு முன்னாடி வீட்ல வந்து ஏன் தண்டோரா போடுறீங்க? நீங்க வந்து உங்கள வந்து வெளிப்படுத்திட்டீங்க. இந்த மாதிரி விஷயங்கள அமைதியா நம்ம செய்யணும். உளவாளிகள் செய்யற மாதிரி. புருஷார்த்தம் அப்படித்தானே நாம பண்றோம். ஆனா வீட்ல வந்து எல்லாரும் எதிர்க்கிறாங்க. நீங்க வந்து இளைஞனா இருக்கீங்க. உங்களுக்கு நிறைய சேவை செய்யணும். காத்துக்கிட்டு இருக்கு சேவை. அதனால சமைச்ச உணவ தான் சாப்பிடணும் அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. எனக்கு வந்து சில நேரங்கள்ல எடை வந்து குறைஞ்சிடுமோ, பலவீனம் வந்துடுமோங்கிற பயம் இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில என்ன செய்யணும்? முதல் விஷயம் ஏன் செய்யணும்? 2வது நீங்க யாரு? எந்த நிலையில இருக்கீங்க? எந்த ஸ்டேஷன்ல நிக்கிறீங்க? இந்த கேள்வி தான் முக்கியம். அதுக்கப்புறம் வாழ்க்கையில எத செய்யணுமோ அத பத்தி வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்க. அதனுடைய நன்மை, தீமைகள பத்தி நீங்க யோசிங்க. முதல்ல மத்தவங்களுடைய அனுபவங்கள கேட்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம பண்ணணும். மேலும் செய்ய வேண்டியத நம்ம மெதுவா செய்யணும். நீங்க சொன்ன மாதிரி தண்டோரா போடக்கூடாது வீட்ல. பழ உணவ நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் அப்டின்னா, அதுக்கான எதிர்ப்புகள் வரும். அப்ப நம்மளும் பலவீனம் ஆயிடுவோம். அவங்களும் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எல்லார்கிட்டயும் நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. ரொம்ப அமைதியா, மெதுவா அத செய்யணும். அடுத்த கேள்வி. நான் வந்து ஒரு குமார். பாபா வந்து முரளில சொல்றாரு, இறுதி நேரத்துல சாப்பிட எதுவும் கிடைக்காது. ஆனா நான் குழந்தைங்கள பசியோட வைக்க மாட்டேன். பருப்பு சப்பாத்தி நிச்சயமா கொடுப்பேன். இறுதி நேரத்துல பழங்களும், காய்கறிகளும் கிடைக்கலைன்னா, உடலுக்கு பருப்பு சப்பாத்தி எப்படி வந்து பொருந்தும்? காலையில வந்து பழம் கிடைக்கலைன்னா என்ன செய்யறது? ஒருவேளை அது உடலுக்கு ஒத்துக்கலைன்னா, ஏன்னா பழ உணவுக்கு வந்து நம்ம பழகிட்டோம். இது வந்து ஒருத்தருடைய கேள்வி. அப்ப நிச்சய புத்தி விஜயந்தி. நிச்சயம் வந்து நம்ம வச்சுக்கணும். எல்லாரும் வந்து தானாவே வந்து சேரும் நமக்கு. எங்கிருந்து என்ன வரும்? எப்போ வரும்? எப்படி வரும்? இதையெல்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல இறைவனுடைய ராஜ்யத்த தேடுங்க. மத்தது எல்லாமே தானாவே வந்து சேர்ந்துரும். பல முரளில வரக்கூடிய அந்த சொற்கள் வந்து சிம்பாலிக்கா பாபா சொல்றாரு. பருப்பு சப்பாத்திங்கிறது பருப்பு சப்பாத்திய மட்டும் சொல்றது இல்ல. பால், நெய், நதிகள்ங்கிறதும் பாபா சொல்லியிருக்காரு இல்லையா? பால், நெய், நதிகள்னா பால், நெய் கிடையாது. உங்களுடைய உடலுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கு எது தேவையோ அது வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இங்க பருப்பு சப்பாத்திங்கிறது பருப்பும் சப்பாத்தியும் மட்டும் பாபா குடுப்பாருங்கிறது இல்ல. அதாவது அது வயிறு நிரம்புறத வந்து சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு சிம்பாலிக்கான ஒரு சொல். உடலினுடைய அடிப்படை தேவைகள வந்து சுட்டிக்காட்டுது. அடுத்த கேள்வி. நான் வந்து ஒரு குமார். காலையில 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள பயங்கரமா தூக்கம் வருது. அதுக்கப்புறம் 2, 2:30 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து எழுந்திருக்கிறேன். ஏன் இப்படி நடக்குது? அதாவது கடுமையான புருஷார்த்தம். சிந்திக்கணும் நம்ம. நீங்களே வந்து மனனம் பண்ணணும். காரணத்த தேடணும். ஏன் இப்படி நடக்குது?
தூக்கத்தினுடைய தத்துவம், தூக்கத்தினுடைய மனவியல், தூக்கம் பத்தின எல்லா விஷயத்தையும் படிக்கணும். அப்போ உங்களுக்கே புரியும் ஏன் இப்படி நடக்குதுன்னு. ஒருவேளை உடலுக்கு வந்து பழக்கம் ஏற்பட்டிருக்கலாம். இல்ல ஓய்வு தேவைப்படலாம். இல்ல உணவு வந்து அதிகமா இருக்கலாம். காலை உணவு அதிகமா இருக்கலாம். பல காரணங்கள் இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு நோய் இருக்கலாம். ரத்த பரிசோதனை வந்து பண்ணிக்கலாம். சில விட்டமின் குறைபாடுகள் இருக்கலாம். அதனால முழுமையா நம்ம பார்க்கணும். அதனால இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நாளைக்கு வந்து நம்ம இந்த கேள்விகள் பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.